ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மதுரையை சார்ந்த ஒரு விஷயம். அது பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இன்றைக்கி பேசப்பட்டுருக்க ஒரு விஷயம். மதுரை அப்படின்னால பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் தான் மதுரை. மதுரைனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவில் நகரம், இன்னொன்று தூங்கா நகரம், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா தாயார் பிள்ளையாக பழகுகிற பல சமுதாயங்கள் இருந்தாலும் தாயார் பிள்ளையாக பழகுகிற ஒரு ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு ஊர். இன்னொன்றும் பழமையான கோயில்களாக இருக்கட்டும், பழமையான வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களாக இருக்கட்டும், இங்கே அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி மதுரைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே, ஏன் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறவங்களுக்கே அந்த பகுதிகளில் 144 செக்ஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அந்தளவுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழல் உருவாயிருக்கு. எந்த ஒரு கலவரமோ வன்முறையோ நடக்கலை. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக 144 செக்ஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸை பார்த்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடியோவை நான் அவசரமாக மேக் பண்ணுறதுக்கு ரீசனும் அதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போமே. ஸோ தயவுசெய்து என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மதுரையில் எதுக்கு 144 செக்ஷன், என்ன நடந்துகிட்டு இருக்குது திருப்பரங்குன்றம் கோயில் அந்த மலையில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடந்த மாதம் 2024 சம்திங் எந்த ஒரு டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் ஆடை மலை மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த விசேஷ நாட்களில் ஏதோ ஒரு இந்து பண்டிகைன்னு நினைக்கிறேன், அந்த பண்டிகையில். அப்போ அந்த மேலோட்டமாக வாஸ்தவங்களுக்கு, நியூஸ் பார்த்தவங்களுக்குலாம் என்ன தெரியும், வேணுமணிக்கு ஏதோ, நானுமே அப்படி தான் நினச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் முன்னாடி இது வரைக்கும் அப்படி தான் நினச்சேன். ஏதோ ஒரு மதத்தை வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியாது இந்த விஷயம். வெளியே தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான், இந்த ப்ராப்ளம் வெளியே தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்துக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே, மதுரையை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும், மேக்ஸிமம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் இந்து கோயில், முருகன் பெருமான், தமிழ் கடவுள் முருகன் பெருமானுடைய கோவில் இருக்குது. அதற்கு மேலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பகுதியில் இஸ்லாமிய, நம்மளுடைய சகோதர மதமான இஸ்லாமியருடைய ஒரு தர்காவும் இருக்குது அப்படிங்கிறது, இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு தான் எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு முன்னக்கூடியே தெரிஞ்சிருந்துக்கலாம். இல்லைன்னா இந்த வீடியோ பார்க்குறப்ப தான் உங்களுக்கும் தெரியுது அப்படின்னா கமெண்ட் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிப்போம். ஓகே, சரி, இதை பற்றி நம்ம எதுக்கு பேசுகிறோம், இன்றைக்கி எதுக்காக 144 செக்ஷன் இன்றைக்கி மட்டும் கிடையாது, இன்றைக்கும் நாளைக்கும் போட்டுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 2200 வருடங்களுக்கு முன்பாக இந்த மலையில் பார்த்திங்க அப்படின்னா ஜெயின்ஸ், அதாவது சமணர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதற்குடைய அடையாளம் அதுவும் இந்த மலையின் இன்னொரு பகுதியில் கல்வெட்டுகளாக, கற்பாறையில் உள்ள சிற்பங்களாக இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த முருகன் கோவிலும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடங்களுக்கு மேலாக இந்த கோயில்களோட இதுவும் இருக்குது. இன்னும் பழமையான ஒரு கோயில் தான். ஏன்னா முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளில் இது ஒன்று. ரொம்ப விசேஷமான ஒரு இடம் இந்துக்களுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்களுக்கு முன்பாக இந்தியாவை ஆண்ட இஸ்லாமிய மன்னர்கள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சுல்தான், இவர்களுடைய ஆட்சியின் கீழே இந்தியா இருக்கிறப்ப மதுரையை ஒரு ஒரு சுல்தான் ஆட்சி செய்கிறாரு. அவர் பெயர் சிக்கந்தர் அப்படின்றாங்க.
அவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். மதுரையில் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறப்ப விஜயநகர மன்னர்கள் என்ன பண்ணுறாங்க, இவர்களை மேலே படையெடுத்து இவர்களை இவர் அந்த மன்னரை வந்து கொன்னுறாங்க போரில். அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இருந்த மக்கள்கள், இஸ்லாமிய மக்கள்கள் என்ன பண்ணுறாங்க, இவருக்கு ஒரு அடையாளமாக ஒரு இடம் இருக்கணும், இவருடைய ஒரு நினைவிடமாக ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுமதி கேட்குறாங்க. அந்த விஜயநகர மன்னர்களால், அரசர்களால் அந்த அனுமதி கொடுக்கப்படுது. அப்போது கட்டப்பட்ட ஒரு 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 நினைவிடமாக கட்ட பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு அவருடைய அவர் உயிர் நீத்ததுக்கான ஒரு நினைவிடமாக அங்கே வைக்கிறாங்க இஸ்லாமிய மதத்தின் சார்பாக. இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பிரச்சனை உருவாகுது. இது முருக பெருமானுடைய கோயிலும் இங்கே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய அந்த தர்காவும் இருக்குது. அப்போ இதற்கு உரிய பகுதி என்ன, அந்த தர்காவுக்குரிய பகுதி என்ன அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. இந்த விஷயம் கோர்ட் வரைக்கும் போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தந்த பகுதிகள்லாம் வந்து தர்காவுக்கும், இந்தந்த பகுதிகள்லாம் இந்த திருப்பரங்குன்ற இந்துக்களுக்கும் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து இது பண்ணிடுறாங்க, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கடந்த வருடம் 2024 டிசம்பர் 24 சம்திங் ஏதோ ஒரு டேட்டில் முருகன் கோவிலில் ஏதோ ஒரு விசேஷம், ஒரு இந்துக்களுடைய ஒரு பெரிய ஒரு சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களும் அந்த தர்காவில் போய் ஆடுகளை பலி கொடுத்து ஏதோ ஒரு சம்திங் அவங்களும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க போல். அப்போ என்ன நடக்குது, இவங்க வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் ஆடுகளை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த கோவிலில் இருந்த இந்து முன்னணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிர்வாகத்தினர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆடுகளை கொண்டு போய் அங்கே இது பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, இது வந்து இந்து கோயில், இந்து சம்மந்தப்பட்ட ஒரு இது, அதனால் தயவுசெய்து பிரச்சனை பண்ணாமல் போயிருங்க அப்படின்னு சொல்லி இப்போ இது பண்ணியிருக்காங்க. அப்போ இவர்களுடைய இஸ்லாமிய மதத்தர் அவர்களுடைய சைடில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது 100 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்து கோர்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது இந்த பகுதி இவர்களுக்குரியது, இந்த பகுதி இவர்களுக்குரியதுன்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. மறுபடியும் நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க, நாங்களும் வருடத்திற்கு ஒரு முறை எங்களுடைய கடவுளுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், விழா எடுக்கிறோம், ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம், அதுக்காக தான் ஆடுகளை நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பயங்கர ஒரு பிரச்சனையாக மாறுது. மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்குது. இத்தனை வருடங்கள், 100 வருடங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி இது ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற, இந்த நியூஸ் கேட்ட எல்லாருக்குமே தோணியிருக்கும். அதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுதான் பிரச்சனை. இப்போ இந்து முன்னணி அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மகாபெரிய ஒரு போராட்டம் நம்ம முன்னெடுக்க போகிறோம், இந்த இதை எதிர்த்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டேட்டுக்கு வந்து போராட்டம் அறிவிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, காவல்துறை சைடில் முடிஞ்ச அளவு பேசி பார்க்குறோம், தயவுசெய்து இதை வந்து சுமூகமாக பேசி வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து அதாவது கோர்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேசஸ் வந்து இதாகி தீர்ப்பு வந்துருச்சு 100 வருடங்களுக்கு முன்பாகவே. இதை மறுபடியும் நம்ம வந்து பிரச்சனையாக்க வேணாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவான கேஸ், ஒரு ரிலீஜன் சம்மந்தப்பட்ட கேஸுங்கிறப்ப இதில் நிறையாவே பாதிக்கப்பட்டுருவாங்க. ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய விஷயம் ஆயிரும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, காவல்துறையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்க அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. இருந்தாலும் இந்து முன்னணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காவல்துறை அனுமதி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி. அப்போ உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மதுரை அந்த திருப்பரங்குன்ற அந்த பகுதிகளில் 144 செக்ஷன்
கொண்டு வராங்க. சரி, ஓகே. இது இன்றைக்கும் நாளைக்கும் அந்த 140 செக்ஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் முன்னக்கூடியே இந்த விஷயத்த பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எந்த ஒரு அசம்பாவிதமோ வன்முறையோ கலவரமோ மதத்தின் அடிப்படையில் நடந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப துரிதமாக செயல்படுறதுல ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த 144 அப்படின்னா எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இருக்காது. நியர்பை இருக்கிற தொழிற்கூடங்களாக இருக்கட்டும், கடைகளாக இருக்கட்டும், ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து மூடிடுவாங்க. அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு சாதாரணமாக தான் போயிட்டுருக்கு. ஸ்கூல் காலேஜெலாம் போகிறவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாம் போயிட்டுருக்கு. இன்னொன்று, இந்த 144 செக்ஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு மதியானத்துக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, திருப்பரங்குன்ற அந்த பகுதியில் இருக்கிற நண்பர்களிடம் விசாரித்தால் கூட அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய லெவலெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி. இது எதுக்காக முன்னக்கூடியே வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, சிலருடைய அரசியல் ஆதாயத்திற்காக, அவருடைய அரசியல் நோக்கத்து லாபத்திற்காக எதையாவது ஏட்டி பூட்டியான வேலையை பார்த்து விட்ருவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, முன்னெச்சரிக்கையாக சில ஸ்டெப்பில் எடுக்கிறாங்க. அதுதான் இந்த விஷயம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே மதுரை பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியராக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் முகம் சுளிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் மதுரை சிட்டிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மதுரைனாவே ஒரு கோவில் நகரம். குறிப்பாக உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியை சுற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா மக்களும் கலந்து வாழக்கூடிய ஒரு சுமூகமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி மதுரையில் உள்ள இளைஞர்கள் இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே, ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அதில் 4 பேர் ஹிந்துவாக இருப்பான், 3 பேர் முஸ்லீமாக இருப்பான், 2 பேர் கிறிஸ்டினாக இருப்பான். இந்த மாதிரி தான் இருப்பானுங்க. மாமா மச்சான் இந்த மாதிரி தான் பழகுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மத நல்லிணக்கம் நிறைந்த ஒரு நகரமாக இந்த மதுரை இருக்குது. இந்த மதுரையில் இந்த மாதிரி எந்த ஒரு குட்டி கலட்டா வேலைகளும் நடந்துடக்கூடாது என்பதற்காக கவர்மெண்ட்டு முன்னெச்சரிக்கையாக இந்த 144 செக்ஷன் இன்றைக்கும் நாளைக்கும் போட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, 100 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சு, இந்த பகுதி இவர்களுக்கும் இந்த பகுதி இவர்களுக்கும் என்ற மாதிரி பிரித்து கொடுத்துட்டாங்க. சுமூகமாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் இந்த விஷயத்தை தோண்டி எடுத்து அதை ஒரு பிரச்சனையாக்கி அதையெல்லாம் வந்து ஒரு பெரிய அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்க வேணும். அதனால் இந்த விஷயம் இந்திய அரசியல் லாபம் நம்ம பார்க்கலாம், இங்கே இருக்க மதுரைக்காரங்களை சுத்த விட்டு பார்க்கலான்னு நீங்கள் தயவுசெய்து நினைக்காதீங்க. இங்கே அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாரும், அதாவது பெண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், 10 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கான் அப்படின்னா அது 4 பேர் ஹிந்துவாக இருப்பான், 4 பேர் முஸ்லீமாக இருப்பான், 2 பேர் கிறிஸ்டினாக இருப்பான். அப்படி தான் இங்கே இருக்கிற ஒரு உள்கட்டமைப்பு இப்படி தான் இருக்குது. மதுரையை சார்ந்துள்ள மதுரையில் படிக்கிறார்களும் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், நண்பர்கள், இவர்களுடைய அந்த ஒரு பழக்க முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகவும் மத நல்லிணக்கம் இருந்த ஒரு பழக்க முறையாக இருக்குது. அதை வந்து தயவு செய்து எந்த ஒரு அரசியல் நோக்கத்துக்காக லாபத்துக்காக யூஸ் பண்ணிடக்கூடாது. இதை மக்கள் இன்னமும் நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நானும் கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம், ஒரு சில விஷயங்களில் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே கிடையாது. ஒரு சில விஷயங்களில் நம்ம விட்டு கொடுத்து போகிறதில்ல தப்பே கிடையாது. இந்த பகுதியில் ஏதாவது ஒரு விழா நடக்குது, அந்த மாதிரி டைங்களில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு மித்த நாட்கள் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விழா நடக்கிறப்ப இவங்களும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணி அடுத்த இதுக்கு நம்ம கடந்து போகிறது தான் ரொம்ப நல்லது.
இன்னொன்று, எல்லாருடைய கடவுளையும் வேண்டிக்கிங்க. இந்த விஷயத்தை வச்சு எந்த ஒரு அசம்பாவிதமோ வன்முறையோ கலவரமோ நடக்காது. மதுரை மக்கள் ரொம்ப அறிவு சார்ந்தவர்கள் இந்த விஷயங்கள். அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலம் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஏரியாவில், ஒரு மாவட்டத்தில் 144 செக்ஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா போட்டு 12 வருடங்களுக்கு அதாவது 8 மணி 9 மணி நேரங்களுக்கு பிறகு தான் தெரியுது, நியூஸை பார்த்து தான் தெரியுது அப்படின்னா, அப்போ இது எவ்வளோ தூரம் ஒரு சுமூகமான ஒரு போய்கிட்டுருக்கு, ஒரு அமைதியான ஒரு நிலவரம் நடந்துகிட்ருக்கு. இதற்கு எந்த ஒரு சார்பும் சேர்ந்தும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணாதீங்க. இதை எவ்வளோ தூரம் சுமூகமாக கொண்டு போக முடியுமோ காவல்துறையோட அந்த ஒரு உதவியோடு கூட இதை சீக்கிரமாக முடிக்க பாருங்கள் அப்படிங்கிறத மதுரைக்காரனாக உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த விஷயம் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு அசம்பாவித வன்முறையும் நடக்கக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னொரு பகுதியில் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற அரசியல் ரொம்ப தந்திரமான ஒரு அரசியலாக இருக்குது. மக்களை ஏமாற்றி, மக்களை எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு பிம்பத்தை காட்டி அந்த பிம்பத்திற்கு பின்பாக நிறைய சுயநலவாதிகள் மக்களை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மக்களை வச்சு மக்களை இது பண்ணுறாங்க. புரியல, அது புரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.